ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரவேஷிகாவினுடைய புக் ரிவ்யூ அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றதான். ஆல்ரெடி வந்து போன வருஷம் மாறின சிலபஸ் தான் இது, இப்போ புதுசா மாறல. ஆல்ரெடி இருந்தது தான், போன லாஸ்ட் இயர் மாறினது தான். பட் இருந்தாலும் நம்ம சேனலை எப்பவுமே வந்து ஒரு புக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கு அப்படின்றத அந்த சிலபஸ் ரிவ்யூ ஆகட்டும் அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ வந்து பண்ணுவோம். ஸோ பிரவேஷிகாவுக்கு வந்து இது வரைக்கும் பண்ணலை அப்படின்றதுனால இந்த வீடியோ, ஓகேவா. இப்போ இந்த வர்ற எக்ஸாமுக்கு நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரவேஷிகால ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்ட் பேப்பர் இருக்கு, ஓகேவா. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ராஷ்டிர பாஷா அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் தான் எழுதியிருப்பீங்க. பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் வரும், ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்றதான் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் பத்ய போயம், ஓகேவா. அதுல வந்து ஆதுனிக் பத்ய, அப்புறம் உருது பத்ய, பிராச்சீன் பத்ய அப்படின்னு சொல்லி 3 பாகம் இருக்கு, ஓகேவா. இதுல வந்து ஒரு 10 இருக்கு, அப்புறம் இதுல ஒரு 2, இதுல ஒரு 3. இது வந்து பிராச்சீன் பத்ய வந்து கண்டஸ்த் தோகி, அதாவது நம்ம ராஷ்டிர பாஷா வரைக்கும் படிச்சிருப்போம் இல்லையா, மனப்பாட பகுதின்னு. ஸோ அதுதான், ஓகேவா. இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே தூசரா பாக், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பத்ய போயம், அப்புறம் கத்ய, ஓகேவா. இதுலயே வந்து 10 இருக்கு. ஒவ்வொரு கத்தியவும் வந்து ஒரு லேக் மாதிரி, கதா மாதிரி, அப்புறம் கஹானி மாதிரி, சம்ஸ்மரன் மாதிரி அப்படின்னு நிறைய இருக்கு, ஓகேவா. இது எல்லாமே 10 விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா. கூடி சீக்கிரம் எல்லா வீடியோஸ்மே வந்து பிரவேஷிகாவினுடையது எல்லாமே அப்லோட் ஆயிடும், ஓகேவா. இப்போ நீங்க புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரவேஷிகாக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், அப்புறம் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அண்ட் தென் இந்த 5th, 6th வரைக்குமே வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா, இதுல டோட்டலாவே வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கும்போது பத்ய கத்ய அதுதான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா, பத்யல பிரஷ்னோம் கே உத்தர் 2 மார்க் கொஸ்டின் மாதிரி வரும் இல்லையா, அது. அப்புறம் கவிகா பரிச்சய, கவிஞர்களை பற்றி சொல்றது. அப்புறம் அந்த போயமினுடைய சாராஞ்சு. அப்புறம் சந்தர்ப்ப சகித் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இடம் சுட்டி பொருள் விளக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது. அப்புறம் பத்யான்ஷ்கா சந்தர்ப்ப சகித் அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்கு. அடுத்து கண்டஸ்த் தோகி, மெமரி தோகி, ஓகேவா. இது எல்லாமே வந்து பத்யல இருக்கு. நெக்ஸ்ட் கத்யல இருந்து பிரஷ்னோம் கே உத்தர் 1-2 வாக்கியோ மே லிக்கியே. அப்புறம் 3 பிரஷ்னோं के उत्तर 5 5 வரிகள்ல விடை எழுதுறது. அப்புறம் அதே கத்தியில இருந்து சாராஞ்சு, அதே போல சந்தர்ப்ப சகித் வியாக்கியா, இதெல்லாம் வந்து கத்தியில இருந்து வருது, ஓகேவா. இன்னும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து எந்த மாதிரி கேட்பாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுத சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், ஓகேவா. ஓகே, இப்போ பிரவேஷிகா 2 இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இதுல பெஹலா பாக், தூசரா பாக்னு இருக்கு, ஓகேவா. அப்போ இதுல என்னென்ன வருது அப்படின்னா, ஏகாங்கி, ஓகேவா. இதுல வந்து 5 ஏகாங்கி இருக்கு. அதுலயும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் வரும், ஓகேவா. சாராஞ்சு, சந்தர்ப்பம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அடுத்து சத்யகாஸ்வர், காந்திஜி அவர்களை பற்றினது, அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதுல இருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆகட்டும், டிப்பணி, அது எல்லாமே வரும், ஓகேவா. இந்த மாதிரி டிப்பணி, சாராஞ்ச் வரும், ஓகேவா. இது வந்து ஆல்ரெடி நாம சத்யகாஸ்வர் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல நம்மளுடைய சேனல்ல எல்லா வீடியோஸுமே அப்லோடர்ல இருக்கு, ஓகேவா. அடுத்து தேர்ட் தீஸ்ரா பாக், பேப்பர் 2ல 3 பாகம் வருது, ஓகேவா. இதுவும் அதே போலதான், எல்லாமே கிராமர் போர்ஷன்ஸ். இனி இந்த பிரவேஷிகால இருந்து எல்லாமே வந்து நம்ம ராஷ்டிர பாஷா வரைக்கும் கிராமர் அப்படின்றது தனியா வந்து பின்னாடி வெறும் பார்ப்போம் இல்லையா, என்னென்ன அப்படின்றது பேசிக். அப்புறம் ஒவ்வொன்றும் கிராமர் எக்ஸ்பிளனேஷனோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்ல பேசிக்கான கிராமரை நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறக்காக விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும். பட் இனிமேல் வந்து இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸோட சேர்ந்து வரும், ஓகேவா. இதுக்கு தனியா கொஸ்டின்ஸும் இருக்கு, ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வரும், ஓகேவா. அப்புறம் இந்த மாதிரி வச்சன், லிங்கு, அந்த மாதிரி இருக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ், ஓகேவா. இதுவும் வந்து ஆல்ரெடி நாம பிரவேஷிகா கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, ஓகேவா. இந்த சத்யகாஸ்வரும் அப்புறம் இந்த கிராமர் எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ பிரவேஷிகா 2னுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஏகாங்கி ஃபர்ஸ்ட் 5 இருந்தது இல்லையா, இந்த 5
ஸோ இதுல இருந்து தான் வந்து கொஷின்ஸ். அதுல இருந்து ஏக்யா தோ வாக்கியம், அப்புறம் டிப்பணி, சரித்திர சித்திரன், சந்தர்ப்ப சகித், இது எல்லாமே வந்து அந்த ஏகாங்கில இருந்து வருது. அடுத்து இந்த சத்யகா ஸ்வர் பார்த்தோம் இல்லையா, காந்திஜி அவர்களை பற்றின, அது வந்து அதுல இருந்து டிப்பணியும் அப்புறம் சாராம்சம் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கிராமர் போர்ஷன்ல இருந்து தீஸ்ரா பாக் பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வச்சன், லிங்கு, அப்புறம் அநேகார்த்தி சப்து, அப்புறம் இது வந்து 5 பிரஷ்னோं के उत्तर அப்படின்றது கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஒவ்வொரு இப்போ வர்ணமாலா, சஞ்ஞானா என்ன, சர்வநாம்னா என்ன, காரக்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். அப்புறம் அதுலயே வந்து 3 பிரஷ்னோं के उत्तर வரும். ஓகேவா. இது பெரிய கொஸ்டின், பிக் கொஸ்டின்ஸ். இது வந்து 2 சென்டென்ஸ்ல எழுதுவோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர். இப்போ தேர்ட் பேப்பருக்கு என்ன, தேர்ட் பேப்பருக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த 2025 முடியறதுக்குள்ள நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறதாகட்டும், நான் இவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஒரு பாதி புக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஒரு தடவையாவது ரிவைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை எல்லாமே நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கோல்ஸ் இருக்குது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஏதாவது பர்சனல் விஷயங்கள் இருக்குது அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இந்த 2025 முடியறதுக்குள்ள நாம அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், 2026ல அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 2026ல அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சேனலில் 87 days சேலஞ்ச் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த இருக்கக்கூடிய அந்த 87 நாள், ஓகேவா, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் டெய்லியும் நானும் வந்து ஒரு சில விஷயங்கள் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன விஷயங்கள் நான் செஞ்சேன், என்னுடைய கோல்ஸ் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சேனா அப்படின்றத. ஒரு நாள் முடியலைன்னா இன்னொரு நாள் வந்து 2க்கும் சேர்த்து வீடியோ போடுறேன். ஓகேவா. அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது என்னன்றத மைண்ட்ல எடுத்துக்கோங்க, அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது எப்படி முடிக்க போறீங்க அப்படின்றத 1 by 1 எழுதி வச்சுட்டு நீங்களும் நம்மளுடைய 87 days சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற இன்னொரு சேனல் இருக்கு, அதுல தான் வந்து முழுவதுமா நான் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்றேன் அப்படின்றதும், அண்ட் தென் வந்து முக்கியமான புத்தகங்கள், நல்ல நல்ல புத்தகங்கள், வாழ்க்கைக்கு தேவையான பர்சனல் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், மணி மேக்கிங் ஆகட்டும், எல்லா முக்கியமான விஷயங்களும் நல்ல நல்ல புத்தகங்கள் மூலியமாக நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. அதெல்லாமே வந்து ஹாப்பி லைஃப் அப்படின்ற இன்னொரு சேனலும் இருக்கு, அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனல் எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே போல நம்மளுடைய அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரவேஷிகா 3. ஓகேவா. பாட்டிய புஸ்தக் 3 பிரஷ்னோं के उत्तर सहित. இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா 2 பாகமா வரும். 50 மார்க்ஸ் 50 மார்க்ஸ். தமிழ்ல இருந்து 50 வரும், இந்த ஹிந்தில இருந்து 50 வரும். ஓகேவா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நிபந்து, அதுல 12 நிபந்து இருக்கு. அப்புறம் பத்ரலேக்கன், லெட்டர் ரைட்டிங் வரும். ஓகேவா. புதுசா இருக்கிறது. பிரயோஜன் மூலக் ஹிந்தி, அது என்னன்னு பின்னாடி காட்டுறேன். ஓகேவா. அப்புறம் சங்ஷிப்திகரன், அதாவது ப்ரீசிஸ் ரைட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு அதை சுருக்கி எழுதுகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்து அனுவாத் அபியாஸ், அதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ இதெல்லாம் தான் நிபந்து. ஓகேவா. இதெல்லாமே நிபந்து ஒவ்வொன்றா வந்து அப்லோட் பண்ணிடலாம். அடுத்து லெட்டர் ரைட்டிங் இருக்கு. ஓகேவா. இதெல்லாமே வந்து லெட்டர் ரைட்டிங். இது வந்து 6 இருக்கு. ஓகேவா. அது பிரயோஜன் மூலக் ஹிந்தி, அதாவது நாம எங்கேயாவது வெளியில போறோம், இப்போ பேங்க் போறோம், ஒவ்வொரு இடத்தும் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள், போஸ்டல் ஆர்டர் எப்படி அனுப்புறது, அதெல்லாமே வந்து ஹிந்தியில எப்படி வந்து அனுப்பணும், ரயில்வேஸ்ல இந்த மாதிரி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 தான் இருக்கு. இதை நீங்க வந்து நல்லா மெமரி பண்ணி கரெக்டா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, புரிஞ்சு தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சங்ஷிப்திகரன், அதான் ப்ரீசிஸ் ரைட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இது வந்து உங்களுக்கு இங்கே பிரவேசிக்கால புதுசாக இருக்கும். இதெல்லாம் என்ன மாதிரி அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனும் அண்ட் தென் கொஷின் பேப்பரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் அதுவும் வந்து உங்களுக்கு வேணும். அதாவது பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா ராஷ்டிர பாஷாலேருந்து பிரவேசிக்கா நீங்கள் வரும்போது இது புதுசாக இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வேணும். இப்போ வந்து நான் சிலபஸ் என்ன, கொஷின் பேப்பர் பேட்டர்ன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். பட் இப்போ சங்ஷிப்திகரன்னா என்ன, என்னென்ன விஷயங்கள் அதில் வருது அப்படின்றதையும் தெளிவாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவா வேணும்னு நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல, அதாவது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ அது போடுறேன். ஓகேவா. பிகாஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக தான். அடுத்து இந்த மாதிரி அனுவாத் அபியாஸ், நம்ம இதெல்லாம் முன்னாடி பார்த்ததா இல்லையா, ஹிந்திலையும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறது. இந்த பிரவேஷிகா 3 கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த நிபந்து இருக்கு இல்லையா, அது. அப்புறம் லெட்டர் ரைட்டிங்ல இருந்து, அப்புறமா நம்ம இப்போ பேங்க் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா, அது. அப்புறம் சங்ஷிப்திகரன்,
அப்புறம் அனுவாத அபியாஸ் இதெல்லாம் தான் வரும். அப்புறம் தேர்ட் பேப்பர் வந்து தமிழ். ஓகேவா, அது வந்து தமிழ் தென்றல் அப்படின்ற ஒரு புக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் அந்த தமிழ் தென்றல் அப்படின்ற இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுறது இது எல்லாத்தின் மூலியமாக தான் நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸில் இருந்தால் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி போடலாமா வேண்டாமா அப்படின்றத என்ன டிசைட் பண்ண வைக்கும். ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த 87 days சேலஞ்ச் அது சொன்னேன் இல்லையா, ஸோ அதனுடைய லிங்க்கும் அந்த ஹாப்பி லைஃப் சேனலுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இன்னும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வேணும் இல்லை வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. நான் அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.